தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண்ண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த ஐஸ்வர்யம் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். உங்களுடைய ஆஸ்ட்ரோ சஃப்னா பேசுகிறேன். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அடுத்து வருகின்ற 116 நாட்கள் நடக்கவிருக்கும் ஒரு ஆச்சரிய மாற்றங்களும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த குரு பயிற்சி எப்போது மாறவிருப்பது அப்படிங்கிற போது அக்டோபர் 15ஆம் தேதி 2024, அடுத்து வருகின்ற ஆண்டு பிப்ரவரி 11, 2025 வரை இந்த குரு வக்ர பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி விரிவான காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய ஃபாரினில் இருக்கிற வெளிநாட்டு நபர்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த பதிவானது மிக முக்கியமான பதிவாகவும் நல்ல மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு இது மிக தெளிவான விளக்குறையை கொண்ட ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசிக்காரங்க பல வேதனைகளும் சோதனைகளும் தாண்டி இப்போது எண்ணிலடங்கா தடைகளும் தாமதங்களையும் தாண்டியே இவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது ஒரிஜினமாகுது. இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரங்க இந்த குரு வக்ரமானது அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும், 8ஆம் இடத்துல வருகின்ற அந்த குருவானது உங்களுக்கு நன்மை செய்யுமா அப்படின்றது இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு எண்ணிலடங்கா துயரங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. சோதனைகளை கடந்து சாதனை புரிய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசிக்காரங்க இந்த 116 நாட்கள் உங்கள் குரு வக்ரம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும். பொதுவாகவே குரு வக்ரம் அடைந்தால் ரொம்ப நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 8ஆம் இடத்துல குரு வக்ரம் ஆகும்போது நல்ல பொருளாதார வளர்ச்சி, மிகப்பெரிய கண்டங்கள்லேருந்து தாண்டுறது, வரவு செலவுகளில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் தீர்வடைகிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். இந்த 8ஆம் இடத்து வக்ரம்னால் அசிங்க அவமானங்கள், பிரச்சனைகள் பெண்களால் இருக்கும்போது ஆண்களுக்கும், ஆண்களாக இருக்கும்போது பெண்களுக்கும் சில பிரச்சனைகளும், ரிலேஷன்ஷிப்பில் ஓப்பனாக சொல்லணும் போனால் நிறைய ப்ராப்ளம் அனுபவிச்சுக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு உயர்தரமான காலகட்டம். இந்த 116 நாட்கள் பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றி அப்படி குவியறதுக்கு காத்திருக்கிறது. 116 நாட்களிலும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடியதாக இந்த காலகட்டம் உருவாகும். 8ஆம் இடத்துல வக்ரம் அடையும் போது எதுலெல்லாம் நாங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வரவு செலவு, கொடுக்கல் வாங்கல்ல ஜாமீன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லது. யாரை நம்பியோ பணம் கொடுத்தங்க இன்னும் வரலைங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அது மிகப்பெரிய தெளிவை உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்துரும். அப்படிங்கிறதுனால முன்னெச்சரிக்கையாகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க. அதாவது உங்களுக்கு பேர் புகழ் அவமானங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவமானப்பட்டு சில நேரத்தில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகவும் அபாயகரமான விஷயத்தை உங்கள் மனசுக்கு தெளிவில்லாத மனசுக்கு வேணான்னு நினைக்கிற விஷயத்த கண்டிப்பாக பண்ணாதீங்க. தவறுன்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய தெளிவு அப்படின்னு சொல்லலாம். மனசுக்கோ உடம்புக்கோ எந்த விஷயமும் உங்களுக்கு பிடிக்காது, உங்களுடைய விஷயத்தை தப்புன்னு தவறுன்னு தோன்ற விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. இதுவே மிகப்பெரிய பிராயச்சித்தமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். அதே மாதிரி இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துலையும் சனி வக்ரமாக இருக்கும் போது பிள்ளைகள் விஷயத்தில் கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. என்னடா நெகட்டிவிட்டியாக சொல்கிறான்னு கிடையாது, எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கணும்னு சொல்கிறது தான் ஒருத்தவங்க கைட் பண்ணுறதா அர்த்தம். முழுக்க பாசிட்டிவாக சொன்னோன்னா ஜாதகம் அப்படிங்கிறதே ஒன்று கிடையாது அப்படின்னே சொல்லிடலாம். அந்த அளவுக்கு பாசிட்டிவாகவே யோசிக்கலாம். ஆனால் நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா அது சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம அதை பயன்படுத்திக்கணும். எந்த இடத்துல கவனமாக இருக்கணுன்றது நாங்கள் தெளிவுபடுத்திட்டோம் அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சத்தை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக செல்வீங்க அப்படின்னா. ஏன்னா பாசிட்டிவ்னு ஒன்று இருந்ததுன்னா அது நெகட்டிவ்ன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஜாதகத்திலோட நேரம், அந்த கோச்சார பலன்கள் அதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக சொல்லி உங்களை தெளிவுபடுத்தும் போது அந்த இடத்தில் நீங்கள்
விஷயங்கள் மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப அது உறுதுணையாக இருக்குங்கிறதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமல்ல. 2ஆம் இடத்து வக்ரம் பிள்ளைகள் விஷயத்தில், அவங்களோட வளர்ச்சி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் கண்காணிக்கணும். அவங்களுடைய விஷயங்கள் தரங்கள் எப்படி போயிட்டுருக்கு, அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்க கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த பிள்ளைங்களோட கவனமாக பார்த்துக்கிட்டு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக பிள்ளைங்கள்னால ஒரு சில தொந்தரவுகள் இருந்தாலும் அவர்களால் ஒரு நட்பு பாராட்டக்கூடிய ஆசை பாசங்கள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது மாற்றுக்கிறதுக்கு இடமல்ல. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் கெட்டியாக பிடிக்கணும். இந்த காலகட்டத்தில் விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த 5ஆம் இடத்து வக்ரமானது உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். அதனால் குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள். குலதெய்வ அனுகிரகம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதனால் சொல்கிறோம் இந்த விஷயத்த. அதே மாதிரி 5ஆம் இடம் அறிவு சார்ந்த விஷயத்தில், நீங்கள் முடிவெடுக்கிற விஷயத்தில் கொஞ்சம் சோர்வும், மனநிலை சோர்வும், உடல்நிலையில் ஒரு சோர்வும் கண்டிப்பாக கொடுக்கும். மனநிலையில் அறிவு சார்ந்த விஷயத்தில் ஒரு சில தவறான முடிவுகள் எடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால நிறுத்தி நிதானமாக யோசித்து எதாக இருந்தாலும் கவனமாக செய்யுங்க அப்படிங்கிறது அறிவுறுத்தப்படுகிறது. அதே மாதிரி 6ல் ராகுவும் 12ஆம் இடத்து கேதுவும் உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயம் பண்ணுமோ, உங்கள் எதிரி, நோய், கடன் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 12ஆம் இடத்து கேது அப்படிங்கும்போது நிறைய விரைய செலவுகள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகும். அதனால் ஒரு சில மன சோர்வுகளும் மன சங்கடத்தையும் கண்டிப்பாக இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு கொடுத்துரும். இதுக்கப்புறமா எங்களுக்கு நல்ல காலம் இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா பாசிட்டிவ் இருக்கா, இவ்வளோ நேரம் நெகட்டிவு எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் சொன்னீங்க, பரவாயில்ல. அதே பாசிட்டிவ் விஷயமும் இருக்கும் இல்லையா? இந்த 8ஆம் இடத்துல குரு வக்ரம் ஆகும்போது மிகப்பெரிய நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் இடத்துல வக்ரம் ஆகும்போது நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கும் போது 7ஆம் இடத்துக்கு வருது. அப்படிங்கும்போது திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடி வரும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல திடீர் அதிர்ஷ்டம், திடீர் புதையல், திடீர் லாட்ரி டிக்கெட் யோகம் அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஆனால் ஒரு சில விஷயங்களை கவனமாக இருந்துக்கோங்க. ஜனனகாதர் ஜாதகத்தில் தசா புத்தி எப்படி இருக்குன்றதும் பார்த்துக்கோங்க. ஒருவேளை சனி திசை, ராகு திசை, கேது திசை இல்லை அவயோக திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நிறைய கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருந்தாலும் சில பண வரவுகள் அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும். இவ்வளோ நாள் 5 வருஷ காலகட்டத்தில் அந்த அர்த்தாஷ்டம சனியிலேருந்தே பிரச்சனை தாங்க எங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. இந்த 5 வருஷ காலங்களில் எங்களுக்கு ஒன்றும் பெரிய தெளிவில்லை அப்படின்னாலும் இந்த குரு வக்ரமானது உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். எப்படிப்பட்ட தாக்கத்தையும் அதிர்வலைகளும் உங்களுக்கு கொடுத்தாலும் அது மீண்டு வரக்கூடிய திறனும் அவங்களுக்கு குருவானவர் கண்டிப்பாக இந்த வக்ர காலங்களில் கொடுப்பார். சனி வக்ர காலமாக இருந்தாலும் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. புதுசாக வண்டி வாங்கினா ஆனால் அந்த லிமிட்டேஷனுக்கு தாண்டி கிராஸ் பண்ணி ஓவர் ஸ்பீடில் போகாதீங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும். வக்ர கிரகமான ராகு கேதுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நோய்கள் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால ஆரோக்கியமான விஷயத்த பாசிட்டிவாக சொல்லணும்னா ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு வர கண்டிப்பாக நல்லது நடக்கும். வெளி உணவுகளை தவிர்க்கிறது ஆரோக்கிய சீர்கேடையை தவிர்க்கிறதுக்கு நல்ல ஒரு உத்வேகமாக அது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி எதிரிகள், மறைமுக எதிரிகள் சூழ்ச்சிகள்னால் வீழக்கூடியதாக இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கணும். தினமும் விநாயகரை வேண்டுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே மாதிரி கடனை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய தெளிவு இந்த காலகட்டத்தில் உருவாகும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை. இதே மாதிரி என்ன விஷயங்கள் சொல்லலாம்னா காளி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த 7ஆம் இடத்து இந்த 6ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறவர், ராகு ஒரு சர்ப கிரகம், மறைமுக ஸ்தானத்துக்கு வரும்போது இதில் இருக்கிற கெட்ட பலன்களை கொடுக்கறதுக்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கணும். அப்போ எங்களுக்கு நல்ல டைமே இல்லையானா இந்த குரு வக்ரம் தான் உங்களுக்கு நல்லது பண்ண போகுது அப்படிங்கிறது தான் இது தெளிவான விஷயம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேவையில்லாத உறவுகளையோ தேவையில்லாத ஒரு மனசுக்கு சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு உறவுகள் முறையிலையோ உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை மட்டும் யோசித்து செயல்படுங்க. கவனமாக இருக்கிற இடத்துல கவனமாக இருங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புத்திர தடை இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக உருவாகும். அதனால்
புத்திர வழியில் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நல்ல விஷயமும் நிறைய பேர்த்துக்கு நடக்கும். இப்போ ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்லாம் போகிறவங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும். வீடு மனை சொத்து சுகம் வாங்கும் போது ஒரு சில டாக்குமெண்டேஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரக்கூடியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனித்து அதை பண்ணிங்க அப்படின்னா, கவனித்து பார்த்து அந்த ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் இன்டிமேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் தவிர்க்க பார்ப்பீங்க. அந்த டாக்குமெண்ட்டில் வில்லங்க இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத தொடர்புகள்னால் மனக்கழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்திரன் இருப்பார் அப்படின்றதுனால கண்டிப்பாக ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் நல்ல மேன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கொடுக்க காத்திருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சன உண்மை. இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் இந்த குரு வக்ரமானது கொடுக்க வேண்டும் என்று அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.